ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தீபாவளி முடிந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எடுக்க போகும் முடிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த போகுது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பரப்புரை குறித்து ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ கிளிப்பை டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கரூர் பிரச்சனைக்கு பிறகு விஜய் சார் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தீபாவளி முடிந்தவுடன் பாத்தீங்கன்னா விஜய் சார் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கான உதவி தொகை பாத்தீங்கன்னா 20 லட்சத்தை நேத்தே விஜய் சார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வங்கி கணக்குக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தீபாவளிக்கு பிறகு தேர்தல் பரப்புரையை மீண்டும் விஜய் சார் தொடங்க முடிவெடுத்திருக்கிறாங்களாம். அதாவது அதற்கான பணிகளை தீவிரப்படுத்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு விஜய் சார் அறிவுறுத்திருக்கிறாங்களாம். அதாவது தீபாவளி முடிந்தவுடன் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த பிறகு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க போறாங்க. கரூர் போன உடனே டிவிகே கட்சியோட பரப்புரைக்கான அறிவிப்பு உடனே வரும் அப்படின்றக்கான ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ இன்னும் தேர்தலுக்கு 5 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து கட்சியோட வேலைகளை தீவிரப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம மாவட்டம், மாநிலம் என அனைவருக்கும் பொறுப்புகளை உடனே போட வேண்டும் அப்படின்னு விஜய் சார் ஆல்ரெடி அறிவுறுத்தி இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது தீபாவளி முடிந்த உடனே பரப்புரையை தொடங்கிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.